ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி மார்னிங் டெலிகிராம் சேனலில் ப்ரீமியம் லெவல்ஸோட சார்ட்டும் ப்ளஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் என்ட்ரி லெவல்ஸும் சொல்லிகிட்ருக்கோம். 14th நவம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்துட்டு எக்ஸல் ஷீட் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. மார்னிங்கே கிளியராக சொல்லியாச்சு ரேஞ்ச் மூணு மார்க்கெட்டாக இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லைன்னா 25,700 கால் ஆப்ஷன், 25,800 புட் ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா 184 அண்ட் 146 ரெண்டு ப்ரீமியத்துலேயே. இப்போ ப்ரீமியம் சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ மார்னிங் ப்ரீமியம் சார்ட்டில் கால் ஆப்ஷன் சீட் பார்த்தீங்கன்னா 184 அப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணுறோம். ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸாக்டாக 184 ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு நம்மளோட லெவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கிளியராக சொன்னாங்க. மார்க்கெட் ஃபுல்லாக ரேஞ்ச் பவுண்டாக இருந்திருக்கு. ஈவினிங் அதே 3 மணி போல் நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. சேம் எக்ஸாக்டாக 194 லெவல் நம்ம மார்னிங் என்ன லெவல் சொன்னோமோ அதே லெவலில் வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு 3 நல்ல மூவ் கொடுத்துருக்கு. சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் பண்ணியாச்சு. புட் சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது போக 146 அப்போ மேலே போனால் மட்டும் தான் என்ட்ரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 146 மேலே அப்போ வந்து என்ட்ரி போகல. அதனால் வந்து புட் ஆப்ஷன் சைடில் வந்துட்டு எந்த ஒரு ஃபோக்கஸும் நம்ம பண்ணல. ஸோ இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வேணுன்னா யூடியூப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள்.